கரூர் சம்பவமெல்லாம் வந்து செந்தில்குமார் எடுத்துக்கவே கூடாது. நீதிபதி செந்தில்குமார் செய்தது பெரிய பிழை, மன்னிக்க முடியாத பிழை. இவரா எடுக்காரு, சோமோட்டோ எடுத்து இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஆனா அவருக்கு அந்த போர்ட்போலியோவா கிடையாது. வேடிக்கை பாருங்க, உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, உங்க கைக்கு வந்துச்சுன்னா, பந்து உங்க கைக்கு வந்தா நீங்க விளையாடுங்க. நீங்க பந்து போய் கிரவுண்ட்ல போய் புடுங்குறீங்கன்னா, நீதிமன்றங்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது, நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நீதியை அவர்களிடம் விடுவதற்கு நீதி அவ்வளவு சாமானியமானதும் அல்ல. சரி, நீதிபதிகளும் சட்டப்படி தீர்ப்பு சொல்றாங்களா? சட்டத்தை அவ்வளவு மதிப்பதே இல்லை. சட்டம் என்ன தெளிவா சொல்லுது? நீதிபதிகள் சட்டத்தை உருவாக்க முடியாது, சட்டப்படி செயல்படணும் தான் சொல்லுது. ஆனால் நீதிபதிகள் புதிய சட்டங்களை உருவாக்குகிறார்கள். அதாங்க பிரச்சனை. யாரு வந்து பெரிய சாராய கடைகள் அதிகமாக சாராய உற்பத்தி பண்றாங்களோ, உற்பத்தியாளர்களோ அன்னைக்கு வந்து மந்திரியாவே இருக்காங்க. நிறைய சாராய ஆலைகள் வச்சிருக்க இன்னைக்கு திமுகவில் வந்து இருக்காங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் அனைவரும் மது போதைக்கும் அடிமையாகி தன்னை இழந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதை காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னா, அதற்கு உடந்தையா இருக்கு. ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் இந்த மக்களை வந்து தான் விருப்பத்திற்கு அவர்களை ஆட்சி செய்ய முடியும். ஆனா நீங்க 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா நீங்க ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீதி விலை போய் கொண்டிருக்கிறது. விலைனா நீங்க சும்மா அவங்க காசு வாங்குறாங்கன்னு இல்ல. ஆனா என்ன அப்படின்னு நீங்க காசை வாங்கிட்டு காசு தகுந்த பேசக்கூடிய வாடகை வியாபாரியா இருந்துகிட்டு இருக்கீங்க. செருப்பு வச்சப்பட்ட சம்பவம் வந்து ஒரு அநியாயமானது. அதாவது பட்டியலத்தை சேர்ந்தவன் நீதிபதியா இருப்பதா? இதுதான் கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை. சாதியம் தான் இருந்துகிட்டு இருக்கு எங்க நீதித்துறையிலும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் மக்கள் மொழியில் நீதிமன்றம் கிடையாது. வணக்கம் டிவி ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் நீதிபதியும் மூத்த வழக்கறிஞருமான திரு ராமராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சமீப காலத்துல நீதிமன்றமும் நீதிபதியும் அவர்களுடைய விசாரணையும் தீர்ப்பும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தொடர் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அதே போல உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், நீதிபதிகள் எல்லா நீதிபதிகளுமே விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. இப்போ எதை கேள்வி கேட்கலாம், எதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. யாரையெல்லாம் கேள்வி கேட்கலாம், எதை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க. இது குறித்தான உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் வந்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்மாங்க. அதாவது நீதிக்கான நீதிமன்றங்கள். அவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து சட்டப்படி நடக்கலாம், அதை தாண்டி அந்த சட்டத்தை கொஞ்சம் வளைக்கலாம், வளைச்சு அதுக்கேற்றபடி அவங்க தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் ஒரு புதிய நீதிபதிகள் புதிய சட்டத்தை உருவாக்கலாமா? புதிய சட்டங்களை உருவாக்க முடியாது. சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு விளக்கம் சொல்லணும், அதன்படி இவர்கள் நடக்கணும். ஆனால் இங்கே நீதிமன்றங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் விருப்பங்களை திணிக்காங்க. ரெண்டாவது வந்து எல்லா நீதிபதிகளும், குறிப்பாக வந்து இதுவரைக்கும் நீதிமன்றங்களால் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா பட்டியலின மக்கள் தான். நீதிமன்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், நீதிமன்றங்களால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அதுதான் சொன்னார் முன்னாள் நீதிபதி கிருஷ்ணய்யர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நீதிமன்றங்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது, நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நீதியை அவர்களிடம் விடுவதற்கு நீதி அவ்வளவு சாமானியமானதும் அல்ல அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து PN பகவதி, கிருஷ்ணய்யர் இவங்க மாதிரி ஆட்கள் அந்த இடத்துல இப்போ பெரிய பெரிய ஜட்ஜஸ் இருக்க காலத்திலலாம் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதி போட்டால் போதும். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து ரிட்மனுவாக கன்சிடர் பண்ணி உரிமை கோரும் மனு அந்த வழக்காக எடுத்து இது பண்ணாங்க. ஆனால் இன்றைய நிலை என்ன அப்படின்னா, நீதிமன்றத்திற்கு அவனுக்கு உண்மையிலே இருந்து கூட அவன் ஏதாவது அவனுடைய வித்து பிறகு ஏதாவது பணத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி இது பண்ணாலும் கூட அங்கே ஒரு அவங்க நினைக்கிற வழக்கறிஞர், நீதிபதிக்கு விரும்பின வழக்கறிஞர் வேணும். சரி, நீதிபதிகளும் சட்டப்படி தீர்ப்பு சொல்கிறாங்களான்னா சட்டத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 17 வந்து 17 வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கையில் தீண்டாமையின் மறுவடிவமாக எச்சிலையில் உருளக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அதை கண்டித்து இவங்க வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுதாங்க. அதில் என்ன சொன்னால், எச்சில் உள்ளது வந்து அது ஒரு அது ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம், அதுகளை நாங்கள் தடுக்க முடியாது அப்படிங்காரு. அதே மாதிரி சனாதனத்தை வலியுறுத்துதாங்க. சனாதனத்தை வலியுறுத்துபவர்கள் வந்து நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியானவர்கள் அல்ல. அதாவது மானிடத்தில் மனிதனுடைய மாண்பை உயர்த்தி மனிதனுடைய மாண்பை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் நீதிமன்றங்கள். எப்போதெல்லாம் மனிதன் மாண்பு பாதிக்கப்படுதோ அப்போயெல்லாம் வந்து நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு தீர்வு காண்பது தான் நம்ம நீதிமன்றங்கள். இங்கே என்ன அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக புறக்கணித்து விட்டு மனுநீதியை தூக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு போகக்கூடிய போக்கு இருக்குது. கிறிஸ்தவர்கள், பார்சிகள், முஸ்லீம்கள், இவர்கள் அல்லாதவர்களாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியுடைய முதல் ஜனாதிபதி வந்ததுனால பிற மதத்தை சேர்ந்தவர்களை, பிற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இங்கே இருந்த மார்க்கங்கள்லாம் வந்து அவங்கவுங்க இதாக இருந்துச்சு. அப்போ தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ரெண்டாக தான் பிரிச்சு, இந்துக்கள் அல்லாதவர்கள் தான் பிரிச்சிருந்தான். ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு நிலை வந்ததுடைய விளைவு இன்னைக்கு
நீதிமன்றங்கள் வந்து சனாதனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மக்கள் மொழியில் நீதிமன்றம் கிடையாது. எந்த நீதி இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்க, எனக்கே வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு நான் படித்து ரெண்டாவது ரொம்ப கூர்மையாக பார்த்தா தான் இந்த நீதி தீர்ப்புகள் என்ன இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ வந்து அவரவர்கள் தாய்மொழியில் பெறுவது தான் நீதியாக இருக்கும். மனித உரிமை பிரகடனத்திலே தாய்மொழியில் தான் நீதி வழங்கப்பட வேண்டும்னு ஐநா மனித உரிமைகள் அமைப்பே சொல்லுது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் எது இருக்குது அப்படின்னா, அவருடைய எவன் தாய்மொழியிலுமே இந்தியாவில் இது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கூட ஹிந்தியில் இருந்தால் கூட அங்கே ஹிந்தி வந்து தாய்மொழி கிடையாது. தாய்மொழி வந்து அங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற மொழியே வேறு. பீகாரில் இருந்தாலும் கூட பீகாரில் அன்னைக்கு மைதிலி அப்படின்னு நிறைய மொழிகள் இருக்குது. பீகாரி, மைதிலி, இந்த மொழிகள் இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு அவருடைய தாய்மொழியில் இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து சீர்கேடு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான சமூகம் இருக்குன்னா ஆரோக்கியமான நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இருக்கணும், ஆரோக்கியமான வழக்கறிஞர்கள் இருக்கணும். வழக்கறிஞர்கள் தான் நீதி ஒரு நாட்டில் வந்து நீதி நிலைநாட்டக்கூடிய. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா, வழக்கறிஞர்கள் பெரும்பான்மைகள் 100% அவர்கள் நோக்கமே வந்து வியாபார நோக்கத்திற்காக வழக்கறிஞர்களாக வராங்க. வழக்கறிஞர் தொழில் வந்து வியாபாரம் செய்வதற்கல்ல. இல்லை, ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிடலாமா நீங்கள்? இப்போ நீதிமன்றத்தையும் நீதிபதியும் குறிப்பிடும் அளவுக்கு அதே போல் வழக்கறிஞரும் சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக அப்படி நம்ம பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக சீரழிஞ்சு போச்சு, இன்னைக்கு சிதைந்து போச்சு. இன்னைக்கு அந்த அமைப்பு, அதை என்ன சொல்லுவாங்க, சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, இந்த அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து நொறுங்கி போயிருக்கு. இது எதில் ஒண்டி நிற்கும் அப்படின்னா, ஒரு பெரிய சர்வாதிகாரத்தை பயணிக்கும் அல்லது வேற எதுலையாவது போடும். ஏன்னா காரணம் வந்து நீங்கள் வந்து யார் வந்து பெரிய சாராய கடைகள் அதிகமாக வச்சு சாராய உற்பத்தி பண்ணுறாங்களோ, உற்பத்தியாளர்களோ அன்றைக்கி வந்து மந்திரியாகவே இருக்காங்க. நிறைய சாராய ஆலைகள் வச்சுருக்க இன்னைக்கு திமுகவில் வந்து இருக்காங்கன்னா இன்றைக்கி மாநிலத்தில், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஒரு செய்யக்கூடாத தொழிலை இன்னைக்கு கஞ்சா விற்கிறத வந்து இன்னைக்கு கஞ்சாவும் தமிழ்நாட்டில் வருத்தத்தோடு பதிவு செய்தாங்க. இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் அனைவரும் கஞ்சா போதைக்கும் மது போதைக்கும் அடிமையாகி தன்னை இழந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த நிலை நீடிச்சுன்னா இங்கே வந்து தமிழ் கலாச்சாரம் முழுக்க அளிக்கப்பட்டுரும். அது மேலவங்களுக்காக தான் என்ன செய்தாங்கன்னா, நீங்கள் ஜாதியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எந்த ஜாதிய தலைவராக இருந்துக்கிட்டாலும் சரி, அவர்கள் கஞ்சா வியாபாரிகள், கள்ளச்சார வியாபாரிகள், மணல் கொள்ளைக்காய், இயற்கை வளத்தை சூறையாடுபவர்கள், இவர்களுடைய பின்புலத்தில் தான் ஜாதிய தலைவர்களே இயங்கிட்டு இருக்காங்க. அது எல்லா ஜாதியும் நான் சொல்கிறேன். எந்த ஜாதி விதிவிலக்கே கிடையாது. நான் என்னுடைய ஜாதிக்காக தூய்மையாக பயணிக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த ஜாதி தலைவரும் கிடையாது. அவர் எங்கே வாங்குவார்? கள்ளச்சாரை விற்பவர்கள், இவர்களுடைய துணையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னா, சமூகம் ஒட்டுமொத்தமாக சீரழிவு நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. அதை காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னா, அதற்கு உடந்தையா இருக்கு. இன்னைக்கு எங்கள் தென்காசி மாவட்டத்தில், நான் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தேன், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சரி, காவல் கண்காணிப்பாளரையும் சரி, மக்கள் நேரில் சென்று சந்திக்கவே இயலாது. சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு பண்டு வருது. இவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்னா ஒரு தாலுகாவிலிருந்து மணல் கொலைக்காரங்கிட்ட ஒரு ரேட்டு வருது. அப்போ அவர்களை மட்டுமே அவங்க சந்திப்பாங்க. இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய நிலையில், மனநிலையில் மக்களை சந்திக்கக்கூடிய அதிகாரிகளும் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய அரசியல் அந்த தலைவர்களும் கிடையாது. எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாரும் அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இல்லை, மக்கள் வந்து தவறு செய்தால், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறு செய்தால் காவல்துறையும் நீதித்துறையும் நாட முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல் தலைவர்களையும் குறிப்பிடுறீங்க, அதே போல் ஆட்சியாளர்களையும் குறிப்பிடுறீங்க, காவல்துறையும் குறிப்பிடுறீங்க. மக்களையும் எப்படி சரி செய்ய முடியும்? இல்லை, எப்படி சரி செய்யணும்னா, இன்னைக்கு கஞ்சா ஒழிக்கப்படணும். கஞ்சா ஒழிச்சிடலாமா? ஒழிக்க முடியும். ஏங்க, கஞ்சா குடிக்கவனே பிடிக்கிய அவன்கிட்ட ஒரு பொட்டலை தடுக்கிய, இந்த பொட்டலை எங்கே வாங்கினு உங்களால் கேட்க முடியாதா? வாங்கினவனை பிடிச்சா அவன் சொல்ல மாட்டானா, நான் இந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம்னு. நான் அவனை பிடிச்சா நான் இங்கேருந்து போய் வாங்கினோம்னா அந்த செயினை போய் பிடிக்கணும். சட்டம் அப்படி தான் சொல்லுது. ஒரு நிகழ்வை வந்து நீ உறுதிப்படுத்தனா அந்த செயினை இதை கொண்டு வரணும். எந்த போலீஸாரும் அந்த செயின் எடுத்துருக்கானா? நாங்கள் இவ்வளோ கஞ்சா இந்த ரோட்டில் வச்சு இவ்வளோ பிடிச்சோம், ஏன் இந்த லாரி எங்கேருந்து வந்துச்சுப்பா, எங்கேருந்தெல்லாம் போச்சுப்பா, எங்கே போய் வாங்கிட்டு வந்துச்சுப்பான்னு சொல்ல தெரியாதா? ஏன் சொல்ல வருமா இருக்காங்க? இவர்களுக்கு தெரியும். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து போதையிலும் மது மயக்கத்திலும் கஞ்சா போதையில் இருந்தால் தான் இந்த மக்களை வந்து தான் விருப்பத்திற்கு அவர்களை ஆட்சி செய்ய முடியும். ஆனால் நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இப்போ நீதிமன்றம் நீதிபதிகள் குறித்து வரும்போது நீதிபதிகள் விமர்சனம் நீதிபதிகள் விமர்சனத்திற்கு உள்ளானவர்கள் மீது வந்து தாக்குதலில் ஈடுபடுறாங்க பார்க்குறீங்க. இல்லை, உச்ச நீதிமன்ற அதை சொல்றாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து இன்னைக்கு வந்து செருப்பால் எறிதாங்க. இதுவரை வந்து 6 நீதிபதிகள் தான் பட்டியலின நீதிபதிகள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நீதி சீரழிவதற்கு காரணம் வந்து யாருன்னா, நீதி மக்களுக்கு வந்து சரியா போய் கிடைக்காத காரணம்னா நீதிபதிகள் தான். ஒரு குறிப்பாக ஒரு 10% நீதிபதிகள் வந்து இன்னும் வந்து நீதிபதிகளாக இருக்காங்க. இந்த 10% உயிரோட்டமாக இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் 90% நீதிபதிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ PR கவாய் மீது வந்து இந்த செருப்பு வீசப்பட்ட சம்பவம், அதே பேர் செருப்பு வீசப்பட்ட சம்பவம் வந்து ஒரு அநியாயமானது. அதாவது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் நீதிபதியாக இருப்பதா?
இதுதான் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நேபாளத்தை பார்த்துருப்பீங்க, 70 இது வரைக்கும் வந்து இந்து சமயம் சொல்லிட்டு. அப்போ அந்த இந்து ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிய படிமானங்களோடு தான் இருந்துச்சு. 70 வரைக்கும் இருந்து 80ல் தான் அது வந்து அந்த சாதிய படிமானங்கள் உடைஞ்சு இப்போ இன்றைக்கும் கூட அந்த சாதிய படிமானங்கள் வந்து முழுமையாக தடுக்கப்படலை. அதே மாதிரியான சாதிய படிமானங்கள் இங்கே சட்டமாக இல்லையே தவிர, ஆனால் நடைமுறையில் சாதியம் தான் இருந்துகிட்டு இருக்கு. எங்கள் நீதித்துறையிலும் சாதியம் தான். பட்டியலின நீதிபதிகள் மட்டும் கூடுதலாக 1-2 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வர நீதிபதிகளும் கிழமை நீதிமன்றங்களை பொறுத்தவரை தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இதுலாம் வந்து நானே இப்போ முதல்ல சிறைக்கு போனது வந்து இன்னொரு பட்டியல், குஜராத்தில் ஒரு பட்டியலின நீதிபதி. அதுக்கடுத்து நான் தான் சிறைக்கு நீதிபதியாக இருக்கும் காலத்தில் சிறைக்கு போனேன். அதே மாதிரி வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி சிறைக்கு போனது யார் அப்படின்னா கர்ணன். அவர் தான் சிறைக்கு போனார். காரணம் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணிட்டாரு. ஆனால் நீதிமன்றத்திலே செருப்படுத்தி விமர்சனம் பாருங்க, அவருக்கு வந்து ஒரு வழக்கறிஞருக்கு வந்து பார் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது. இதை ஆதரித்து ரொம்ப கேவலமான ஒரு நிலை. அப்போ நீங்கள் வந்து ஒரு முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய யார், ஜனாதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் மீதே வந்து செருப்பு விசுப்படும் போது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். அதுவும் பேசிக்கிட்டு இருக்கையிலோட கோபத்தில் நான் அதை பேசிட்டு இதை பேசிட்டேன். அவருக்கு தீர்ப்பு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு உள்ள வராரு. ஒரு வாரம் கழிச்சு அப்போ ஒரு திட்டமிட்ட சதிச்செயலோட வராங்க. சாமானிய ஒரு பட்டியலத்தை சேர்ந்து போயிட முடியுமா? ஒரு பட்டியலை சேர்ந்து நீதிபதி விமர்சனம் பண்ணதுக்கே அவரை வச்சுக்கு உள்ள போட்டாங்க கர்ணனை. இது இந்த நாடு வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, நாடு வந்து ஜனநாயகத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அதனுடைய அந்த ஜனநாயகம் சரிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத காட்டுவது தான் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வச்சு. ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தான் ஒரு சிறந்த நீதிபதிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவர் அந்த இடத்தில் பேசுனது. யாரோ ஒருத்தன் செருப்பு ஒரு பைத்தியாரை வீசிட்டு போகிறார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதற்காக அவர் பயப்படலை, ஒன்றும் செய்யலை, அவர் வந்து இதாக இல்லை, நீங்கள் வரல, கோர்ட் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கட்டும். எவ்வளோ பெரிய மனிதாபிமானத்தன்மை. இப்போ இந்த சமீப காலத்தில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து கருத்து தெரிவித்தது, கரூர் விபத்து தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானுச்சு. அது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களும் வந்து அது பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செந்தில்குமார் அவர்களுடைய கருத்து குறித்து உங்களுடைய உயர்நீதிமன்ற செந்தில்குமார்ங்கிறது மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நீதிமன்றம்னு சொல்லக்கூடாது, சென்னை நீதிமன்றம், மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், இன்னும் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான் இருக்குது. ஒரு நீதிபதி வந்து ஒரு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஒரு டிஎஸ்பிக்கு வாரண்ட் பிறப்பிச்சு அவரை கைது பண்ண சொல்கிறார். கைது நடவடிக்கை முற்று பெறணும், அவர் உள்ளே இருக்கணும், அதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு சொல்லணும். இவராக எடுக்காரு, சோமோட்டோ எடுத்து இல்லை ஃபைல் பண்ணியோ. இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி யார் கேட்கா? இந்த சதீஷ்குமார் ஒரு நீதிபதி கேட்கார். ஆனால் அவருக்கு அந்த போர்ட்போலியோவா கிடையாது, வேற ஒரு நீதிபதி இருக்க போர்ட்போலியோ இவர் எடுத்துக்கிட்டு அதில் கேட்காரு. கேட்டு இன்றைக்கி அந்த நீதிபதியை வந்து இன்னொரு டம்மி போஸ்ட்டில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ எல்லா நீதிபதிகளும் என்ன நினைப்பாங்க, இனிமேல் SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டில் செக்ஷன் 18A என்ன சொல்லுன்னா, யாருக்கு புகார் கொடுத்தாலும் புகாரை உடனே பதிவு செய்யணும், பதிவு செய்து விசாரணை செய்யணும்னு இருக்குது. இவர் எஃப்ஐஆர் போடாமல் விசாரணைலாம், எஃப்ஐஆர் போடுறது உங்களுக்கு அதிகாரம் இருந்து ஏன் போடணும்னா தான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு, சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க அதிகாரத்தை. அதை கூட வந்து இவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு இது வந்து இது பண்ணுறதா, சட்டப்படி இவர் நடக்க சொன்னது யார், இவங்க சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிறாங்க. என்னையெல்லாம் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க, கூலி அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க, சிறைச்சாலை கிடைக்காங்க. இது சம்மந்தமாக நான் உயர்நீதிமன்றத்துக்கு சொல்லலை, அது சம்மந்தமாக விசாரிக்க இயலாதுன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி கர்ணன் வந்து ஒரு சிறைச்சாலையிலையும் அவரை வந்து கொடுமைப்படுத்தப்படாமல் இருந்தாருன்னா அதுக்கு காரணம் வந்து அங்கே மம்தா பானர்ஜி இருந்தாங்க, அதனால கொடுமைப்படுத்தப்படாமல் இருந்தாங்க. இறுதியாக அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து கருத்து தெரிவித்தது குறித்து தொடர்ந்து அரசியல் கட்சி ரீதியாகவும் அதே போல அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை வச்சு தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுறாங்க. அது என்ன காரணம்? உதாரணத்துக்கு நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லிட்டாங்க, நீதிபதியை விமர்சிக்கலாம் வேண்டாம். உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு, தொல்பொருள் ஆய்வுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை அவருக்கு தலை இல்லை, அதனால தலை வைக்கணும்னாக்கா, இது வந்து அறிவுக்கு புறமானது. அவர் கேட்காரு, தலை அவருக்கு தலைன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரே வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தீர்ப்பு முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு இவன் போய் என்ன செய்யறான்னா, 4 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு போய் சிறப்பு பேசுறான். சிறப்பு பேசி என்ன சொல்றான், என்னை கடவுள் எரிய சொன்னாரு, எவ்வளவு அபத்தமான வார்த்தை. அதுக்கடுத்து இதை சொல்றான் அந்த அட்டார்னி ஜெனரல், ஒரு நியூட்டன் எதிர்வினை, இது ஒரு எதிர்வினைக்கு இன்னொரு எதிர்வினை இருக்கும், இது எதிர்வினையா, அறிவியலை எதோட வந்து பொறுத்துறான் பாருங்க. சட்டம் வந்து முட்டாள்களால் வடிவமைக்கப்பட்டது, SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டே இருக்கக்கூடாது. SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் எதுக்கு இருக்கு? 1000 ஆண்டு காலங்கள் அடிமைகளாக இருந்தவர்கள், அவர்களுக்கு மீண்டும் இன்னைக்கும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டே. உச்ச நீதிமன்ற நீதியில் என்ன நடந்துச்சு? உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தலித்தா இருக்க காரணத்தினால
அவர் மீது என்ன எறியப்பட்டது? செருப்பு எறியப்பட்டது. ஆனால் இங்கே என்ன கிழமை நீதிமன்றத்தில் பாருங்க, தலித்துகள் தான் இருக்காங்க. ஒரு ராம்குமார் என்ற ஒரு பையன் வந்து அநியாயமாக கொல்லப்படுறான். நாங்கள் வந்து அவர் வந்து மாநில மனித உரிமை ஆணையத்தில் அவர் மின்சாரம் தாக்கி இறக்கவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு நிரூபிச்சாச்சு. உடனே சோமோ இந்த வழக்கை வந்து அந்த தீர்ப்பு சொன்னதுக்கு பின்னால் இந்த இதே இப்போ நீங்கள் சொல்றீங்களே செந்தில்குமார், இந்த செந்தில்குமாரும் எஸ் சுந்தர் என்ற ஒரு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஈகோ, இந்த தீர்ப்பை எப்படி வழங்க முடியும்? இது ஆதாரபூர்வமாக டாக்டர் 7 டாக்டர் நாங்களும் படித்து பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் கூட்டி வந்து படித்து அதை கொண்டு வந்து இவர் வந்து மின்சாரம் தாக்கி இறக்கவில்லைன்னு நிரூபித்ததுக்காக வேண்டி அந்த கொலையை செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த தீர்ப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பழையபடி நாங்கள் அதை ஓப்பன் பண்ண போகிறோம். இருந்தாலும் நல்ல நீதிபதிகள் 2 பேர் வந்திருக்காங்க. அதனால அதே மாதிரி தான் செம்மல் நீதிபதி மேலே இந்த நீதிபதி கருத்து சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த வழக்கை நீங்கள் இப்போ இந்த கரூர் சம்பவமெல்லாம் வந்து இந்த செந்தில்குமார் எடுத்துக்கவே கூடாது. அவருக்கு போர்ட்போலியோ கிடையாது. ரெண்டாவது வந்து கரூர் சம்பவம் வந்து மதுரை சுரேஷன் இவர் ஏன் எடுக்காரு? ஒருவேளை இவர் வந்து அவருடைய அம்மா வந்து முன்னாள் திமுக எம்எல்ஏ என்பதற்காக வேண்டி அந்த வழக்கை கூட எடுத்துருக்கலாம். அப்ப நீதிபதிகள் வந்து தன் இயல்பாக செயல்படுதாங்க. சட்டம் என்ன தெளிவா சொல்லுது? நீதிபதிகள் சட்டத்தை உருவாக்க முடியாது, சட்டப்படி செயல்படணும் தான் சொல்லுது. ஆனால் நீதிபதிகள் புதிய சட்டங்களை உருவாக்குகிறார்கள். அதாங்க பிரச்சனை. ஒரு கையை ஒடிச்சிட்டான், ஒரு கையை துண்டா வெட்டிட்டான் அப்படிங்கிற வந்து இவனுக்கு தண்டனை வந்து 2 வருஷம் கொடுக்குறத ஒரு 6 மாதம் கொடுக்கும், 1 வருஷம் கொடுக்கலாம். உங்கள் விருப்பமே. அது காரணம் என்னன்னு சொல்லலாம். அதை விட்டு நீங்கள் புதிய சட்டங்களை உருவாக்கினா அது தவறு தானே? நீதிபதி செந்தில்குமார் செய்தது பெரிய பிழை, மன்னிக்க முடியாத பிழை. அப்போ நீதி தேவதை வந்து துகிலுரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து மக்களுக்கு இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீதித்துறை அவரவர்கள் தாய்மொழியில் இல்லை. அதான் பிரச்சனை. நீதிபதிகள் அவங்க விருப்பப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல அவங்க தாய்மொழியில் இருந்ததுன்னா. ரெண்டாவது, நீதி விலை போய் கொண்டிருக்கிறது. விலைன்னா நீங்கள் சும்மா அவங்க காசு வாங்குதாங்கன்ட்டு இல்லை. நீங்கள் ஒரு வழக்கில் போகிறீங்கன்னா இந்த நீதிபதியை பிடிச்சா தான், இந்த வழக்கறிஞரை பிடிச்சா தான் இது ஒன்றா அவருக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ சாமானியர்கள் அந்த வக்கீலை பிடிக்க முடியாது, நீதிபதிகள் அப்படி தான் இருக்காங்க. இல்லை, மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ நீதிமன்றம், நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பு, மாறுபட்ட தீர்ப்பு, உங்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது, அவங்களுடைய சுமூட்டமாக எடுக்கக்கூடிய வார்த்தைகள், வாதங்கள், கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை இப்போ நீதித்துறை குறித்து எப்படி இருக்கு? என்ன கஷ்டமாகப்பட்டாது நம்ம வந்து அந்த பக்கம் காவல் நிலையத்துக்கோ நீதிமன்றங்களுக்கோ போயிடக்கூடாது. ஏற்கு கண்மணி அது வந்து இன்ஸ்பெக்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து அரசு வழக்கறிஞர், 2 பேரும் சேர்ந்து நாகர்கோவில் இருக்கையில் ஒரு 98 லட்சம் ரூபா வீட்டுக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு 6 மாதம் கூட அவங்க சஸ்பெண்ட்ல இல்லை, டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்யாங்கன்னா, அவங்க காசு கொடுக்காதவங்கள அதை எதிர்த்து கேட்டாங்கன்னா கஞ்சா வச்சு அது மேலே கேச போட்டிருந்தாங்க. அதுக்கு எஸ்பி இருக்காரு. அப்ப அவரவர்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால பொதுமக்கள் என்ன நினைக்காங்கன்னா, எப்படியாவது ஓடி ஒளிஞ்சிருவோம், இவர்கள் கண்ணுல படாம வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப அருமையா சொல்லுவான் காந்தி. நம்ம இன்குலாப் ஒரு பாட்டில் சொல்வார், காந்தியின் பெயரால் நாங்கள் மதுக்கடைகள் நடத்துவோம், புத்தனின் பெயரால் நாங்கள் கசாப்பு கடை நடத்துவோம், நச்சு பாம்பே நல்ல பாம்பு என்போம், ஏனென்றால் நாங்கள் பெயர் வைக்க தெரியாதவர்கள். இந்தியாவுக்கு தேசிய ஜனநாயகம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஜனநாயகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகம் நடந்துகிட்டு இருக்குன்னா நீதிமன்றங்கள் ஒரு நேர்மையான நான் நீதிமன்றத்தில் போய் கேள்வி வைக்க தயங்கக்கூடாது. எந்த நீதிபதினாலும் கேள்வி வைக்கலாம். அக்கான கடவுள் சொல்லியிருக்காரு, நான் உன்னை கூட செருப்பு எழுதியோம்னா சொல்ல முடியும். கேள்வி கேளு, தைரியமாக கேட்கணுங்கள. ஆனால் இங்கே என்ன, இந்த 100க்கு இடஒதுக்கீடு இருந்த போதிலும் கூட நீதிமன்றங்களில் மட்டும் இடஒதுக்கீடு கிடையாது. உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்றங்கள் இடஒதுக்கீடு கிடையாது. தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒரு 5-6 நீதிபதிகள் வந்து பட்டியல் நீதிபதிகள் இருக்காங்களே தவிர எந்த மாநிலங்களிலும் பட்டியல் நீதிபதிகளே கிடையாது. அதான் சொல்லணும், உச்ச நீதிமன்றத்திலே வந்து இதுவரை 6 நீதிபதிகள் தான் வந்திருக்காங்க. இதுவரை 75 ஆண்டு காலத்தில் 6 நீதிபதி தான் வந்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். அந்த நீதிபதிகளும் செருப்பறி வாங்கி தான் போயிருக்காங்க. அதில் ஒரு தெளிவான நீதிபதி கவாய். அதனால தான் அவங்களால தாங்கிக்கிற முடியலை. சனாதனத்தை எதிர்ப்பு சனாதனத்தை இன்னைக்கு அதிகமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா, பார்ப்பனர்களை விட அந்த பார்ப்பனிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு வந்து அதை தூக்கி பிடிக்காங்க. அதனுடைய விளைவு தானும் அடிமையாக நின்று கொண்டிருக்கிறேமே அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. அதை நான் வந்து நல்ல தீர்ப்பு சொல்கிறேன், வேகமாக தீர்ப்பு சொல்கிறோம்னு தான் செந்தில்குமார் மாதிரி ஆட்கள் அவசர கோலத்தில் என்ன சௌகரியங்களோ எதற்காக அந்த இதை பண்ணாங்களோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாவப்பட்டவன், இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லாத சாதாரண ஒரு வந்து அரச பயங்கரவாதத்தால் கொலை செய்யப்பட்டவனை பாதுகாப்பதற்கு செந்தில்குமார் துணை போனார். அதனுடைய விளைவாக 41 உயிர்கள் போயிருக்கு. அது அப்படிங்கிறது, அந்த உயிர்கள் இறப்புகளை வந்து நீங்கள் எளிதாக எடுத்து கடந்து செல்லக்கூடாது. உங்களுக்கே அதிகாரம் இல்லை, தேவையில்லாமல் அதில் ஏன் தலையிடுறீங்க? வேடிக்கை பாருங்கள். உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா, பந்து உங்கள் கைக்கு வந்தால் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் பந்து போய் கிரவுண்டில் போய் பிடுங்குறீங்கன்னா
இதுதான் சட்டத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கி நீதிபதிகள் இவ்வளவு சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? வழக்கறிஞர்கள். நேர்மையான வழக்கறிஞர்களாக இருந்தால் ஒன்றும் இல்லை. நான் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு நீதிபதி, அவர் நீதித்துறையில் செய்கிற தவறை நான் இது பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீதித்துறை மோசமாக போகிறதுக்கு காரணம் வந்து வழக்கறிஞர்கள் இப்படி மோசமாக போகிறதுக்கு காரணம் வழக்கறிஞர்கள் பெரும்பான்மையர்கள் வந்து பட்டங்களை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, வழக்கறிஞர் வந்து தொழில் கிடையாது, ஒரு சேவையோடு செய்யக்கூடியது. வழக்கறிஞர் தொழில் இந்த வழக்கறிஞர் இந்த டை கட்டுறதுங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு கிளைண்ட்டு, 2 வழக்காடிகள், 2 பேருமே எனக்கு பொதுவானவங்க தான். 2 பேருக்கும் ஆனால் இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் காசை வாங்கிக்கிட்டு காசுக்கு தகுந்த பேசக்கூடிய வாடகை வியாபாரியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. வழக்கறிஞர்களாக யார் இருக்கா? உங்கள் வழக்கறிஞர் தொழில், வழக்கறிஞர் சட்டம் என்ன சொல்லுது? அதே மாதிரி நீங்கள் யார் நடந்துக்கிறீங்களா? இது எதில் போய் நிற்கு? மற்ற சாதிய ரீதியாக வழக்கறிஞர் பிளவுபட்டு நிற்கும் வரை வழக்கறிஞர்கள் சட்டம் படித்து பெரிய ஆளாகணும், வழக்கறிஞர்கள் சாதியை சொல்லி பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அது பரவி போச்சு. இது ஒரு நோயாக போச்சு. இன்றைக்கி அமெரிக்காவோ ஒரு நல்ல தலைவன் வந்தால் என்ன ஆகும்? அமெரிக்காவோ சைனாவோ வெளிநாடுகள் இந்த தலைவன் மீது கவனம் செலுத்தும். இங்கே என்ன அப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் சீரழிஞ்சிட்டு கிடக்கட்டும். மக்கள் திரள் சரியான வழியில் செல்லணும். எந்த கூட்டத்தில் போனாலும் சரி, விஜய்கிட்ட போனாலும் சரி, ஒரு கொள்கை வெளிப்பாடாக இருக்கணும். வழக்கறிஞர்கள் வந்து யோக்கியமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் வரும் வரை ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாம் எதிர்நோக்க முடியாது. எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.